Why diploma to IT? ஃபர்ஸ்ட் டிப்ளமோ வந்து 10th முடிச்சிட்ட அப்புறமா என்ன கெரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல சார். அது வீட்ல சேர்த்து விட்டாங்க. So do you think அதாவது ஏஐக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? எஸ் சார். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வில் பி ஏஐ சார். ஏஐ வில் ரூல் த இண்டஸ்ட்ரி சார். வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் ஃபேவரபிள்னு சொல்றாங்க. அது மித்தா இல்லனா வந்து ஃபேக்ட்டா? சார் டெவலப்பர்ஸ் இல்லாம ஏஐ மட்டும் தனியா எதுவுமே பண்ணாது சார். நம்ம ஏஐக்கு ஃபீட் பண்ணா தான் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுனா தான் அது பண்ணும் சார். தனியா எதுவுமே பண்ணாது சார். நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. நிறைய டெக்னாலஜிஸ் டிஸ்கவர் பண்ணிருப்பீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் லைக் எவ்வளவு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சார் பிளேஸ்மெண்ட்ல? ப்ராஜெக்ட் எப்படி ப்ளே பண்ண சொன்னா, இப்போ வந்து நீங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை விட்டுட்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயினா ரோல் பண்ணும் சார். Hi all. So today we have with us Mr. Selvam. So Selvam, உங்களோட அகாடமிக் ப்ரொஃபைல பத்தியும் நீங்க எப்படி பிளேஸ் ஆனீங்க, எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அதையும் சொல்ல முடியுமா? ஓகே. டோட்டலா 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் கோடிங் ரவுண்ட் சார். அதில் வந்து டிஎஸ்ஏ ப்ராப்ளம் 1 மீடியம் ப்ராப்ளம் குடுத்தாங்க. தென் செகண்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் குடுத்தாங்க சார். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ், அப்புறம் பேசிக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க சார். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாங்க சார். தென் ஹெச்ஆர் ரவுண்ட் சும்மா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான் சார். அப்புறம் உங்களோட அகாடமிக் ப்ரொஃபைல் லைக் என்ன பண்ணீங்க? அகாடமிக் ஸ்கூல் வந்து வில்லேஜ்லேயே பண்ணேன் சார். நான் பிறந்த ஊர்லயே. அதுக்கப்புறமா டிப்ளமா இன் ஈசி பண்ணேன் சார். அதுக்கப்புறமா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் அனாலிசிஸ். ஒய் டிப்ளமா டு ஐடி? சார் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ வந்து 10th முடிச்சிட்ட அப்புறமா என்ன கெரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல சார். அது வீட்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறமா டிப்ளமோ தேர்ட் இயர் படிக்க சொல்ல ஒரு ஒரு அப்போ ஒரு 18 ஏஜ் ஆச்சு. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டா ஏஐ டெவலப்மெண்ட் அப்பதான் ஆச்சு. ChatGPT 2022ல தான் வந்துச்சு. அப்பதான் டிப்ளமோ கரெக்டா முடிச்சேன். சரி, ஃபியூச்சர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் சூஸ் பண்ணேன் சார். ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஏஐ. ஏஐ. ஸோ டூ யூ திங்க் அதாவது ஏஐக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? எஸ் சார். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வில் பி ஏஐ சார். ஏஐ வில் ரூல் த இண்டஸ்ட்ரி சார். சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏஐ வந்து ஏஐயோட டெவலப்மெண்ட் வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் ஃபேவரபிள்னு சொல்றாங்க. அது மித்தா இல்லனா வந்து ஃபேக்ட்டா? சார் டெவலப்பர்ஸ் இல்லாம ஏஐ மட்டும் தனியா எதுவுமே பண்ணாது சார். நம்ம ஏஐக்கு ஃபீட் பண்ணா தான் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுனா தான் அது பண்ணும் சார். தனியா எதுவுமே பண்ணாது சார். ஸோ ஏஐ இஸ் ஜஸ்ட் அ டூல். ஜஸ்ட் a டூல் சார். நம்ம தான் ஏஐ ட்ரெயின் பண்ணோம் சார். ஸோ டெவலப்பர்ஸ் இல்லாம ஏஐ இல்ல. ஏஐ இல்ல சார். ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் லைக் வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் யூ ஸ்டார்டட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ ரோல் அஸ் அ ஏஐ டெவலப்பர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட்? சார் ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து நான் ப்ராஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எம்எல் கான்செப்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் லீனியர் ரெக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் படித்தேன் சார். அதுக்கு முன்னாடி நீங்க ஏஐல வரணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். கால்குலஸ், அப்புறமா லீனியர் அல்ஜிப்ரா. அதுக்கப்புறமா ஏஐல வந்து பைத்தான் தான் சார் யூஸ் பண்ணாங்க. கம்பேரிங் டு ஜாவா, சி பிளஸ் பைத்தான்ல நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு சார் ஏஐ யூஸ்ஃபுல்லா. அப்புறம் பைத்தான், மேக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் சார். இது ரிலேட்டடா கவர் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம் சார். ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலாம் சார். ஸோ நான் வந்து லைக் லைக் whenever we have லைக் ஒன் ஆன் ஒன் வித் மெனி ஃப்ரெஷர்ஸ்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து தெரியும்னு இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் லைக் அதில் பார்த்தீங்கன்னா வந்து சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைத்தன் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பைத்தன் அவ்வளோ யாரும் மென்ஷன் பண்றது இல்ல. லைக் தே ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் பைத்தன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து பைத்தன் வந்து கொஞ்சம் மேஜரா சூஸ் பண்ணிருக்க ஆமா மாதிரி சார். தெரியுது. ஆமா ஸோ சார். வை இஸ் தட்? இத்தனை வந்து நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன் சார். நான் போனா டேட்டா சயின்ஸ், எம்எல் ஆப்ஸ் இன்ஜினியரிங் இதுல தான் இந்த ஃபீல்டு தான் போகணும்னு ஏன் சொல்லிட்டு என்னோட மற்ற லாங்குவேஜஸ் ஏஐ சைடு அவ்வளோ ஃபேவரபிளா அது இல்லையா? வந்து ஃப்ரேம் ஒர்க் இல்ல சார். இப்ப நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டுக்கு, பேக் எண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அந்த மாரி பைத்தான்ல வந்து நெறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏஐக்கு சப்போர்ட் பண்ணும் சார். எனக்கு டவுட் என்னன்னு ஓகே பார்த்தீங்கன்னா சார். வந்து நிறைய லாங்குவேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பைத்தன் இஸ் லிட்டில் பிட் ஸ்லோவர் அந்த. ஆமா சார். ஏன்னா பைத்தான் வந்து ஃபுல்லா ஃபங்ஷன்ஸ் காலா இருக்கும் சார். பைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டைப் பண்ற மாரியே இருக்கும் சார். எழுதுற மாரியே இருக்கும் சார். கோடிங் சின்டாக்ஸ்லாம் அவ்வளோ ஆடா இருக்காது சார். வென் கம்பேரிங் டூ சி அண்ட் ஜாவா. பட் பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க சார். பைத்தான் சின்டெக்ஸ் வந்து ஈஸியா இருக்குன்றதுனால வந்து நான் ஒரு எஃபிஷியன்டான கோட மிஸ் பண்றேன்ல இந்த இடத்துல இல்லையா? அதுதான் சார் சொல்றேன். நீங்க கோட் எஃபிஷியன்ட்டா பண்ணணும், ஃப்ரண்ட் அந்த மாரி போணும்னா, நீங்க ஜாவா, சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணலாம் சார். அது ஏன் ஏஐல இல்ல? ஏஐக்கு ஃப்ரேம் ஒர்க் வந்து பைத்தான்ல நெறைய பில்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் 3த்துக்கும் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஒரு பைப்லைன் மாரி செட் பண்ணுவாங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்ரிகல்ச்சர் வச்சு ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு ஃபீல்டு வந்து இருக்குன்னு வச்சுங்க சார். அதனோட போர் வந்து ஒரு ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு சார். இப்போ நீங்க அந்த ஃபீல்டுக்கு தண்ணி வரணும்னா, ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுவான்னா, ஒரு குழி மாரி வெட்டுவாங்க சார். இப்ப கரெக்ட்டா தண்ணி அந்த குழியில வந்து அந்த நிலத்துக்கு போற மாரி விட்டாங்க சார். இந்த வொர்க்க தான் டேட்டா இன்ஜினியர் பண்ணுவோம் சார். எல்லாத்தையும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கோ இல்ல டேட்டா அனலிஸ்ட்க்கோ ஒரு
பைப்லைன் மாரி செட் பண்ணுவாங்க சார். எல்லா டேட்டாவும் நல்வேல்யூ இல்லாம, எல்லாம் எரர் இல்லாம கரெக்ட்டா டேட்டா வந்து அங்க ஸ்டோர் ஆகுற மாரி ஒரு பைப்லைன் மாரி செட் பண்ணுவாங்க சார். இப்ப டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவான்னா, லைக் அதுல வந்து நல்வேல்யூ இருக்கா? இல்ல லீனியரா இருக்கா? டேட்டா வந்து காரிலேஷன் இருக்கா? ஒரு காலம் இன்னொரு காலம் காரிலேஷன் இருக்கா? அந்த மாரி எல்லா வேலையுமே செக் பண்ணுவாங்க சார். டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடல் பில்ட் பண்ணிட்டு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க சார். வெதர் இந்த டிசிஷன் மேக் பண்ணலாமா கரெக்ட்டா இல்லையா? அந்த மாரி எண்ட் டிசிஷன் மேக் பண்றது டேட்டா சயின்டிஸ்ட் சார். ஸோ இதுல நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா சார். சயின்டிஸ்ட். ஸோ ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகுறதுன்றது லெட்ஸ் சே யூ ஹேவ் டு லைக் ஹேவ் அ ஸ்ட்ராங் நாலேஜ் இன் லைக் ஏஐ கான்செப்ட்ஸ் ஏ கான்செப்ட் மெயினா மேக்ஸ் கால்குலஸ். mainly mathematics. Consider ஓகேவா ஒரு லைக் there is a student who is on this third year ஓகேவா ஓகே சார். இன்னும் ஒன் மோர் இயர் ஓகே ஓகே ஃபைனல் இயர் சார். மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் மெயினா கால்குலஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். ஏ ஃபீல்ட்ல வந்தா கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறமா மெயினா ஏ இன்ஜினா மேத்தமெட்டிக்ஸ் தான் சார். அதுக்கப்புறமா லைக் எல்எல்எம் ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ் ஏ இன்ஜினியரா வரணும். எல்எல்எம் ரிலேட்டடா அதுக்கப்புறம் என்எல்பி, கம்ப்யூட்டர் விஷன் இந்த மாதிரி இது ரிலேட்டடா ஃபுல் கோர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா லைக் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டா நீங்க 4th இயர் வரும்போது பிளேஸ்மெண்ட்டாவும் ஈஸியா இருக்கும் சார். ஸோ கமிங் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அந்த வெறும் பவர் பிஐ, டேப்லோ, பவர் ஆப்ஸ் மட்டும் தான் வந்து 14, 16 எல்பி மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த டொமைன் கோர் டொமைன்ல ப்ராஜெக்ட்ஸ் வெல் டிஃபைன் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இந்த என்எல்பி அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் விஷன் இந்த டொமைன்ல ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணா ஒரு நல்ல ஏ இன்ஜினியர் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலாம் சார். பிரைமரி ஸ்கில் இல்லாம வெறும் டூல் வச்சு டூல் வச்சு இது பண்ண முடியாது. ஓகே நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய டெக்னாலஜிஸ் டிஸ்கவர் பண்ணிருப்பீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் லைக் எவ்வளவு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது பிளேஸ்மெண்ட்ல? எப்படி ப்ளே பண்ண சொன்னா இப்போ வந்து நீங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் கொஷின் கேட்பாங்க. அதை விட்டுட்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயினா ரோல் பண்ணும் சார். நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா நீங்க வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் ஒரு சோலோ ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் சார். ஏன்னா சோலோ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம்னா அவன் எங்கிருந்து கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் சார். இப்ப நம்ம குரூப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம்னா இப்போ நீங்க ஒரு மாடியூல் மட்டும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் இன்டர்வியூல அவன் வேற மாடியூல் இருந்து கொஷின் கேட்பான். அப்ப நம்ம ஸ்ட்ரக் ஆயிடும். அதனால ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க எந்த டொமைன்ல ஆசைப்படுறீங்களோ அந்த டொமைன்ல எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணா பெட்டர் சார். நீங்க ப்ராஜெக்ட் பத்தி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லாம் பேசினா லைக் ஈஸியா ஐ மீன் இன்டர்வியூல இது பண்ணிடலாம். ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னா ஏஐ கான்செப்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு டேட்டாபேஸ், டிஎஸ்ஏ, எஸ் சார். ஃப்ரண்ட் அண்ட் எஸ் பேக் சார். எண்ட் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணுன்றது வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டில் பண்றீங்க. எக்ஸ்டர்னலா அந்த பிளேஸ்மெண்ட்ன்றது அதாவது இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க கண்டிப்பா நானும் ட்ரை ஆப்வியஸ்லி. பண்ணேன் சார். ரொம்ப கஷ்டம் தான் சார். ஃப்ரெஷர்ஸ்க்கு எங்க வேணா எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. அது இல்லாம நீங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அததான் நாங்க கேட்கிறோம் சார். அப்படி போடுறாங்க ஃப்ரெஷர்ஸ் ஸ்கில்ன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க நௌக்ரி அந்த மாதிரி லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல ஐ மீன் அப்ளை பண்ணும்போதும் ஏடிஎஸ் ஸ்கோர் வச்சு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரெஸ்யூம் ஸ்கிரீனிங் பண்றவங்க. லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு வெளிய வந்து இப்போ ஸ்கில் இல்ல, ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் சார். நீங்க ஆஸ் அ ஃப்ரெஷரா லைக் வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ் சோ ஃபார்? சார் நானும் ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணேன் சார். ஆல்மோஸ்ட் ஒரு 20 கம்பெனிஸ் 15 கம்பெனிஸ் நான் ட்ரை பண்ணேன். ஒண்ணு கூட ரிப்ளை வரல சார். அந்த மாரி இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்கில் இருந்துமே நெறைய பேரு செலக்ட் ஆவாம இருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆ அது ஒரு ட்ராபேக் சார். ஒரு கம்பெனி இஸ் கோயிங் டு ரெடி டு ஆஃபர் யூ a ரோல் as a data scientist. ஓகே சார். ஓகே அந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். பட் ஓகே வெரி சார். லெஸ் பேமெண்ட். ஓகே சார். லெட்ஸ் சே ஒரு ஸ்டார்டிங் 6 மந்த்ஸ்க்கு ம். அன்பெய்டுன்ற மாதிரி ஒரு ஓகே சார். இன்டர்ன்ற மாதிரி இருந்தா ஓகே கூட சார். will you accept the role? Yes, sir, I accept that because I know the future of data scientist, sir. Okay. Because if I work for 2 years, my okay will be monthly 20,000. If I got the role of data scientist, I'll be earn more than 25 LPA, sir. After 2 years, I'm talking. It was nice. It was a nice conversation. Thank you, Silvam. Thank you. Okay. So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது we feel பண்றோம். Okay. Thank you for watching.